எப்பொழுதுமே போரை விட சமாதான காலம் என்பது ஆபத்தானது என்று கூறுவார்கள். போர் விளைவித்த அழிவுகளை விட சமாதானம் விளைவித்த அழிவுகள் தான் ஏராளம் என்பது பல சந்தர்ப்பங்களிலும் வரலாற்று பாடமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக பாரிய படைப்பலம் கொண்ட ஒரு தரப்பினால் வலிந்து திணிக்கப்பட்டுள்ள ஒரு போருக்கு எதிராக தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்ற தரப்பை ஒரு சமாதான காலம் என்பது பலவீனப்படுத்திவிடும் என்பதே பொதுவான ஒரு போரியல் பார்வை. இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள யுத்த நிறுத்தமாகட்டும், நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்ற சமாதான பேச்சுவார்த்தைகளாகட்டும், இரண்டுமே ஈரானுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமே அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா ஒரு தரப்பை சமாதானத்திற்குள் வலிந்து கொண்டு வருவது என்பதே பேச்சுவார்த்தை மேசையில் வைத்து அந்த தரப்பை வீழ்த்துவதற்காகத்தான். இதற்கு நிறைய உதாரணங்கள் வரலாற்றில் இருக்கின்றன. வியட்நாம் யுத்தத்தின் போது பாரிஸ் பீஸ் அகார்ட்ஸ் என்ற ஒன்றை அமெரிக்கா கொண்டு வந்து எப்படி வியட்காங் கெரில்லாக்கள் பலரை வீழ்த்தியது என்பது ஒரு சிறந்த உதாரணம். அதேபோன்று தலிபான்களுடன் அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்த டோஹா அக்ரிமெண்ட்டும் ஆப்கானிஸ்தானியர்களை வீழ்த்தும்படியாக அமைந்திருந்ததாகவும் ஆய்வாளர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். இப்படி அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தைகளை சமாதான பொறியாக மாற்றிய பல பல சம்பவங்கள் வரலாற்றில் இருக்கின்றன. ஈரான் அமெரிக்காவின் இதுபோன்ற சமாதான பொறிக்குள் வீழ்ந்து விடுமா அல்லது அங்கு வைத்து அமெரிக்காவை அது வீழ்த்துமா என்பதுதான் இன்றிருக்கின்ற பிரதான கேள்வி. இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக ஆராய இருக்கின்றோம். ஒரு கடுமையான யுத்தம் ஒரு நாட்டை ஆட்கொள்ளுகின்ற போது, தமது தேசத்தின் மீது போர் அமெரிக்கா போன்ற பலம் கொண்ட ஒரு எதிரியினால் திணிக்கப்படுகின்ற போது ஒற்றே மனதுடன் நின்று அதனை எதிர்கொள்ளும் மனநிலையில் தான் பாதிப்புக்குள்ளாகின்ற தேசத்தின் ஒவ்வொருவரும் இருப்பார்கள். மரணம் நிச்சயம் என்றாகிவிடுகின்ற போது வேறு வழியே இல்லாமல் எதிர்த்து ஓர்மத்துடன் நின்று போர் புரியவே அவர்கள் தலைப்படுவார்கள். அந்த நேரத்தில் தங்களுக்கிடையேயான எந்த பேதமும் அவர்கள் கண்கள் முன்பு தெரிய மாட்டாது. குடும்பம் பற்றிய யோசனைகள் வராது. எதிர்காலம் பற்றிய கவலைகள் கண்முன்னே வரமாட்டாது. எதிரி தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும் போது தாக்குதலுக்குள்ளாகின்ற ஒவ்வொரு மனிதனினதும் ஒரே குறிக்கோள் போராடுவது மாத்திரம்தான். போரை எதிர்கொள்ளுவது எப்படி என்பது மாத்திரம்தான் அவர்கள் அத்தனை பேரினதும் ஒரே சிந்தனையாக இருக்கும். ஆனால் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை என்ற வாழ்வதற்கான ஒரு ஒளிக்கீற்று எப்பொழுது கண்முன் தெரிகின்றதோ அந்த கணத்தில் பல காரியங்கள் அவனது சிந்தனைக்குள் வந்துவிடும். குடும்பம் பற்றிய சிந்தனை, எதிர்காலம் பற்றிய சிந்தனை, சேர்த்து வைத்துள்ள பணம் பற்றிய சிந்தனை, பிள்ளையின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை, உயிர் வாழ்ந்தாக வேண்டும் என்ற சிந்தனை. ஒரு கடுமையான யுத்த சூழ்நிலையின் நடுவில் யுத்த நிறுத்தத்தினூடாக எதிரிக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்க முனைவது இதனைத்தான். கடுமையான யுத்தத்தின் நடுவே அமெரிக்கா கொடுக்கின்ற இந்த கால அவகாசம் இருக்கின்றதே மிகப்பெரிய உளவியல் பலவீனத்தை எதிரிக்கு ஏற்படுத்திவிடும். அடுத்தது, அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு சமாதான காலம்தான் தனது எதிரியின் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கு அமெரிக்கா எடுத்துக் கொள்ளுகின்ற சரியான சந்தர்ப்பம். எதிரியின் தலைவர்கள் பலர் அழிக்கப்பட்ட நிலையில் அந்த சமாதானம் பற்றிய தீர்மானத்தை யார் எடுக்கின்றார்கள்? இராணுவத்திற்குள்ளே யாருக்கு செல்வாக்கு இருக்கின்றது? எந்தெந்த தரப்புகளுக்கிடையே அதிகார போட்டி இருக்கின்றது? எதிரியின் கோட்டைக்குள் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கின்றன, எங்கெங்கு இடைவெளிகள் இருக்கின்றன, எதிரியின் தரப்பில் யாரை வளைத்து போடலாம், யாரை தனக்கு சாதகமாக மாற்றலாம், யார் அங்கு பலவீனமான உளவியலுடன் இருக்கின்றார்கள், இவைகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு வசதியான ஒரு காலம்தான் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த சமாதான காலம். மேற்குலகில் இதற்கென்றே பல வல்லுநர்கள் இருப்பார்கள். பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற எதிரியின் உடல் மொழியினை ஆராய்ந்து அவனது பலவீனத்தை கணிப்பிடுவார்கள்.
பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்கள் பேசுகின்ற போது அவர்களது குரலில் தொனிக்கின்ற நம்பிக்கையின் அளவு, அவர்கள் உபயோகிக்கின்ற வார்த்தைகள், அவர்களது ஐ கான்டாக்ட், இது போன்ற பல விடயங்களை மிக மிக நுணுக்கமாக அவதானித்து எதிரியின் உளவியலை கணிப்பிடுவார்கள். அது ஒரு கலை. பெரிய பெரிய நாடுகள் இதற்கென்றே பல வல்லுநர்களை வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இதுபோன்ற ஆய்வுகளை செய்கின்ற இருவரை சந்தித்து பேசுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. தமிழ் தலைவர் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதை அவரது உடல் மொழியில் இருந்து கண்டறிந்த அவர்கள், முடிவு எடுக்கின்ற வேகம் இன்னும் எத்தனை காலத்தில் அவருக்கு குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றெல்லாம் கணிப்பிடுகின்ற அளவுக்கு அவர்கள் ஆராய்ந்திருந்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு கைலாக கொடுக்கின்ற போது அவர் பிரயோகிக்கின்ற அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, பெருவிரல் எந்த அளவுக்கு அழுத்துகின்றது, கைலாக கொடுக்கின்ற போது அவரது கண்கள் எங்கே நோக்குகின்றன என்றெல்லாம் நுண்ணியமாக அவதானித்தார்கள். ஒரு வீடியோவில் அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களுடன் ஒரு ஆசனத்தில் அமர்கின்ற காட்சி பற்றி கூறினார்கள். முஷ்டியை மடித்து அந்த கையை ஆசனத்தில் ஊன்றி அவர் அமர்ந்த காட்சியை பல கோணங்களில் ஆராய்ந்தார்கள். இப்படி எங்களுடைய பார்வைக்கு வெறும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்று கூறி சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்கின்ற விடயத்திற்கு அப்பால் 1000 காரியங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் இதனை நிச்சயம் செய்திருக்கும் என்றே நான் உறுதியாக நம்புகின்றேன். எதிரியை இதுவரை சரியானபடி கணிப்பிட்டிருக்கும். கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சார்பில் 71 பேர் சென்றிருந்தார்கள். அமெரிக்கா சார்பில் 300 பேர் சென்றிருந்தார்கள். மெய்ப்பாதுகாவலர்கள், ஆலோசகர்கள், துறைசார் வல்லுநர்கள் போன்றவர்களை கடந்து எதிரியை கணிப்பிடுகின்ற உளவியல் தரப்பினரும் நிச்சயம் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை குழுவில் சென்றிருப்பார்கள். ஈரானும் இதுபோன்ற ஏற்பாடுகளை செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்றால் நிச்சயம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா போன்று ஒரு பேச்சுவார்த்தை மேசையை பொறியாக மாற்றுகின்ற நுணுக்கமும் அனுபவமும் ஈரானுக்கு பெரிய அளவில் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றே நான் நம்புகின்றேன். அடுத்தது பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் வகிக்கின்ற பாகிஸ்தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் வகித்து வருகின்ற பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தனது வகைபாகத்தை கவனமாக பேணும் என்ற கேள்வி பலமாகவே இருந்து வருகின்றது. நான் மத்தியஸ்தம் சம்பந்தமான கற்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். மத்தியஸ்தம் செய்வது எப்படி என்கின்ற கற்கைகள், மீடியேஷன் டெக்னிக்ஸ். மத்தியஸ்தம் செய்கின்ற பொழுது சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்கள் எந்தெந்த கோணத்தில் அமர்த்தப்பட வேண்டும் என்பது முதற்கொண்டு மத்தியஸ்தம் செய்கின்ற தரப்பு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் விதமான எந்தவித அடிப்படை படிநிலைகளையும் பாகிஸ்தான் கடைபிடிக்கவில்லை என்றுதான் கூறுவேன். சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கென்று சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. சமாதானம் பேச வருகின்றவர்களின் மனநிலையையும் அவர்களது நோக்கங்களையும் கணிப்பிட்டு அவர்கள் எதனை செய்ய வேண்டும், என்னென்னவெல்லாம் பேச வேண்டும், ஊடகங்களுக்கு என்ன பேச வேண்டும், ஒருவரிடம் மற்றவர் என்ன பேச வேண்டும், அவற்றினை எப்படி பேச வேண்டும், பேச்சுவார்த்தைகள் முடிந்ததும் அந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி எப்படியான அறிக்கைகள் வெளியிட வேண்டும், சிறிய சிறிய விடயங்கள் முதற்கொண்டு பாரிய விடயங்கள் வரை மிக மிக கவனமாக நுணுக்கமாக வரையறை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மத்தியஸ்தம் வகிக்க வருகின்ற தரப்புக்கு இருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டிற்கு இவற்றில் எந்த தகுதியுமே இருப்பதாக தெரியவில்லை. அப்படியான தகுதியை பெற்றபடி பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்கவும் பாகிஸ்தான் முனையவில்லை. பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு அடிமை நாடு என்பதை கடந்து வேறு எந்த தகுதியுடனும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை மேசைக்கு மத்தியஸ்தம் வகிக்கச் செல்லவில்லை. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றால் முதலாவது அமர்வினை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான அறிக்கைகள் செவிகளைத்தான் இரண்டு தரப்புகளுமே ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியான ஒரு அழுத்தத்தை, வேண்டுகோளை மத்தியஸ்தம் வகிக்கின்ற தரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற தரப்புகளுக்கு வழங்க வேண்டும்.
அவற்றினை ஒரு முன் நிபந்தனையாக கூறிவிட்டுத்தான் மத்தியஸ்தம் வகிக்கவே அந்த தரப்பு முன் வந்திருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் அதனை செய்ததாக தெரியவில்லை. இன்னும் குறிப்பாக கூறப்போனால், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற போது எதையெல்லாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற தரப்புகள் செய்யக்கூடாதோ அத்தனையையும் அவைகள் செய்து கொண்டிருந்தன. கடந்த வார பேச்சுவார்த்தைகளின் போது கடந்த 12ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 5 நாட்களுக்கு முன்பு 7ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு எக்ஸ் பதிவினை வெளியிடுகின்றார். அந்த எக்ஸ் தள பதிவில் ஈரானையும் அமெரிக்காவையும் 2 வாரகால யுத்த நிறுத்தத்திற்கான அழைப்பை அவர் உத்தியோகபூர்வமாக விடுக்கின்றார். பாகிஸ்தான் பிரதமர் வெளியிட்ட அந்த எக்ஸ் தள பதிவின் மேலே டிராஃப்ட் பாகிஸ்தான்ஸ் PM மெசேஜ் ஆன் எக்ஸ் என்று எழுதப்பட்டிருந்ததை அளிக்காமலேயே அவர் தவறுதலாக பதிவிட்டிருந்தார். பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அவநம்பிக்கையை ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்த முதலாவது சந்தர்ப்பம் என்று இதனை கூறலாம். ஒரு நாட்டின் பிரதம மந்திரி பதிவிடுகின்ற ஒரு எக்ஸ் பதிவை அவரது ஆலோசகரோ அல்லது உதவியாளரோ எழுதி அனுப்புவது என்பது சாதாரணமான ஒரு விடயம்தான். ஆனால் அந்த பதிவை எழுதியது யார் என்பதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது. பாகிஸ்தான் பிரதமரின் உதவியாளர்கள் எழுதி பிரதமருக்கு அனுப்பி வைக்கின்ற பதிவு என்றால் டிராஃப்ட் என்று மாத்திரமே போடப்பட்டிருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த பதிவின் மேலே டிராஃப்ட் பாகிஸ்தான் PM மெசேஜ் ஆன் எக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது பாகிஸ்தான் பிரதம மந்திரி எக்ஸ் தளத்தில் பதிவிட வேண்டிய விடயம் என்று எழுதப்பட்டு அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் அது பாகிஸ்தானுக்கு வெளியே இருந்து அவருக்கு பதிவிடுமாறு கூறி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டிராஃப்ட். ஆகவே அந்த எக்ஸ் பதிவு அமெரிக்க தரப்பினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கலாம் என்றே சில ஆய்வாளர்கள் சந்தேகம் எழுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா தான் விரும்பியிருந்தது, திணித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் அந்த பதிவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பாகிஸ்தான் பிரதமர் பதிவிட்டிருந்த அந்த எக்ஸ் பதிவில் 2 தரப்புகளையும் அவர் சமாதானத்திற்கு அழைக்கின்றார். ட்ரம்பை விழிக்கும் போது பிரசிடென்ட் ட்ரம்ப் என்றும், ஈரானை விழிக்கும் போது இன் ஆல் சின்சியாரிட்டி ஐ ரிக்வெஸ்ட் த ஈரானியன் பிரதர்ஸ் என்றும் குறிப்பிட்டு அழைக்கின்றார். பாகிஸ்தான் தரப்பினால் இந்த பதிவு தயாரிக்கப்பட்டிருக்குமானால் அமெரிக்க ஜனாதிபதியை ஒருபோதும் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்று சுருக்கமாக அழைத்திருக்க மாட்டார்கள். வெறுமனே பிரசிடென்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்க அதிகாரிகள் தான் அழைப்பது வழக்கம். பாகிஸ்தான் போன்ற அமெரிக்காவின் நிதியுதவிகளில் தங்கியிருக்கின்ற நாடுகள் ட்ரம்பை பொதுவாக அழைக்கின்ற போது ஹானரபிள், தி எக்ஸலன்சி, அது இது என்றெல்லாம் போட்டு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்று அவரது முழு பெயரை குறிப்பிட்டுத்தான் பொதுவாக அழைப்பார்கள். ஆகவே அந்த எக்ஸ் தள பதிவு பாகிஸ்தானினால் தயாரிக்கப்படவில்லை என்பதுடன் அமெரிக்க தரப்பு தயாரித்து அனுப்பிய டிராஃப்டை பாகிஸ்தான் பிரதமர் தனது தளத்தில் வெளியிட்டிருந்தார் என்றே ஆய்வாளர்கள் சந்தேகம் எழுப்புகின்றார்கள். அடுத்ததாக அந்த பதிவில் அமெரிக்க ஜனாதிபதியை பேச்சுவார்த்தைக்கு குறிப்பிட்டு அழைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஈரான் தரப்பினை குறிப்பிடுகின்ற போது ஈரானின் ஆன்மீக தலைவரையோ அல்லது ஈரானின் ஜனாதிபதியையோ பேர் குறிப்பிட்டு அழைக்கவில்லை. ஈரானிய சகோதரர்கள் என்று பொதுவாகத்தான் அழைத்திருக்கின்றார். இதுவும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை, அமெரிக்காவின் உளவியல் நடவடிக்கையை வெளிப்படுத்துகின்றதான ஒரு பிரதிபலிப்பு. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் உயிருடன் இல்லை அல்லது அவர் கோமாவில் இருக்கின்றார் என்பது ஈரானியிட்ட அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற ஒரு பரப்புரை. ஈரானின் ஜனாதிபதிக்கும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைக்கும் இடையில் முரண்பாடு என்பதும் அமெரிக்கா கட்டவிழ்த்து வருகின்ற ஒரு வகை பிரச்சாரம். அமெரிக்காவின் இதுபோன்ற பரப்புரைகளை பிரதிபலிக்கும் வகையிலேயே ஈரானிய தரப்பை வெளிக்கின்ற போது ஈரானியன் பிரதர்ஸ், அதாவது ஈரானிய சகோதரர்களே என்று பொதுவாக அந்த பதிவில் வெளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பாகிஸ்தானினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் என்பது அமெரிக்காவினால் திட்டமிடப்பட்டு அமெரிக்காவின் எண்ணத்தின்படி அமெரிக்காவினால் முன்னகர்த்தப்படுகின்ற ஒரு பொறியாக இருப்பதற்கான சாத்தியம்தான் அதிகம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் சந்தேகத்தையும் நெருடல்களையும் ஏற்படுத்துகின்ற இன்னும் பல விடயங்களும் இருக்கின்றன.
ஈரானின் பேச்சுவார்த்தைக்கான தூதுக்குழு பாகிஸ்தான் வருகின்ற போது பூரண சீருடை தரித்துச் சென்று அவர்களை வரவேற்ற பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனீர் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வந்த அமெரிக்க தூதுக்குழுவை கோட் சூட் அணிந்து சென்று வரவேற்றிருந்தார். இப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற, நம்பிக்கையை தராத பல காரியங்களை அவதானிக்க முடிகின்றது. இந்த பின்னணியில் தான் இனிவரும் காலத்தில் நடக்க இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளையும் நாம் பார்த்தாக வேண்டி இருக்கின்றது.